நம்மளோட சேனலில் கூகுள் மேப்ஸ் பற்றி ஒரு 6 வீடியோ பண்ணியிருப்போம். அந்த 6 வீடியோவுக்கும் பயங்கர ரெஸ்பான்ஸு. அதுவும் குறிப்பாக வந்து பார்ட் 2 வீடியோ, அப்புறம் வந்து லொக்கேஷன் லேண்ட்மார்க் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸ்க்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்ட் 6 பண்ணியிருந்தோம், அதுக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதை முன்னிட்டு இப்போ பார்ட் 7க்கான வீடியோ கூகுள் மேப்ஸ். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டேலண்ட் எக்ஸ்பிரஸ், வெல்கம் டு ஆடியோ டெக். இந்த பார்ட் 7 வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் போகணும். நீங்கள் வேறு ஒரு பிளேஸில் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சென்னையில் கிண்டியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கிண்டி மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கீங்க. நீங்கள் அங்கேருந்து வடபழனி போகணும். வடபழனியில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது முருகன் கோயிலாக இருக்கலாம், இல்லை வடபழனி பஸ் ஸ்டாப்பாக இருக்கலாம். ஸோ அங்கே நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் கூகுள் மேப்ஸில் போய்ட்டு எப்படி வாக்கிங் மோடு, டிரைவிங் மோடு, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பார்க்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் கூகுள் மேப்ஸோடைய அந்த ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் ஓகே. இப்போ அதுக்கு நம்ம மேப் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படிலாம் போகணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எப்படி பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கிண்டியிலிருந்து வடபழனி நீங்கள் எப்படி போகணும் அப்படின்றதுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகணுன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், இல்லை நீங்கள் நடந்து போகணுன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், இல்லை நியர்பை ஒரு பிளேஸுக்கு வந்து நம்ம நடந்து போகணும், பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துக்கு நடந்து போகிறப்ப எப்படி போகணும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை முன்னாடியே நம்ம எப்படி பார்க்குறது. நம்ம அந்த வாக்கிங் மோட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ நேராக போய் திரும்பணுமா, அது எப்படி நம்ம முன்கூட்டியே நம்ம ப்ரீவியூ பார்த்துக்கிறது அப்படின்றக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறனால நான் என்னோடய லொக்கேஷன் ப்ளஸ் நியர்பை இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை வச்சு இந்த டுட்டோரியல் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த லொக்கேஷனை ஆன் பண்ணிக்கணும். நீங்கள் சர்ச்சில் போய் பண்ணாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் வந்து நியர்பை ஏடிஎம், அந்த பஸ் ஸ்டாண்டு, அந்த இதுலேருந்து அந்த நீங்கள் போகிற இடம் எந்த இடமோ அதோடைய லொக்கேஷனை, அதோடைய மேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். அதோடய பிளேசஸ் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இதில் வந்து டைரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அது கூட அட்ரஸோட சேர்த்து வருது டைரக்ஷன். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா வாக்கிங் மோட் இருக்குதா, வாக்கிங் மோடில் இடம் அப்படியே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸ்வாப் ஸ்டார்ட் அண்ட் டெஸ்டினேஷன், இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது வாக் ரூட் வந்து 9 மினிட்ஸ் 9 நிமிஷம் இருக்குது. நான் இருக்கிற என்னோடய வீட்டிலேருந்து அந்த ஸ்கூல் வந்து லேஸ் பட்டனு அப்படியே கீழே வாங்க. சர்ச் லாங் ரூட், ஸ்டார்ட் வாக்கிங் நேவிகேஷன், இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேவிகேட் ஆன் ஆகிடும். லைவ் வியூ, அதாவது லைவாக எப்படி வந்து வியூ பண்ணுறது. ஷேரு, ரீசென்டர் மேப் டு யுவர் லொக்கேஷன், வாக், இதுக்கெல்லாம் கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸு கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த எப்படி நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து காஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க டைரெக்ஷனும் ரியல் வேர்ல்டுலேயும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி. ஏன்னா சில நேரத்தில் நம்ம நிறைய பல்பு வாங்கியிருப்பீங்க, நானும் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி. ஏன்னா மேப்பில் ஒரு மாதிரி அப்டேட் பண்ணியிருப்பாங்க, ரியல் லைஃப்பில் வேறு மாதிரி இருக்கும். குறிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வில்லேஜ் சைடில் நிறையாவே வரும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் இல்லைனாலும் இந்த பிரச்சனை இருக்கும். அதான் அவங்க காஷன் முன்னாடி கொடுத்துட்டாங்க. அப்படியே ஸ்வைப் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸு, உங்களோட லொக்கேஷனு, அதாவது வந்து இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டினியூ ஃபார் 90 m, அதாவது 90 மீட்டர்ஸ் நடந்து போனால் அதில் அந்த அதோட லேண்ட்மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டினியூ ஃபார் 100 மீட்டர்ஸ் நீங்கள் நடந்து போகணும். பாரதிபுரம் ஆர்தி, அப்புறம் அஸ்வின் ஃபோட்டோஸ் அண்ட் டிஜிட்டல் ஸ்டுடியோ,
ஸோ இது கொடுத்துருக்காங்க. கண்டினியூ ஃபார் 60M அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக ஸ்டெப் 13ல் வந்து நம்ம ஸோ அந்த மாதிரி இப்போ நான் என்னோடய வீட்டிலேருந்து கரெக்டாக அந்த ஸ்கூலுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்குது. நான் ஃபுல்லாக படித்து படித்து காட்டல, ஏன்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ போகுன்றதுனால உங்களுக்கு ஷார்ட்டாக காமிக்கிறேன். கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டெப்ஸு பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ரூட்டில் போனாலும், ஆனால் வாக்கிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டெப்ஸு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதிலே நீங்கள் டிரைவிங் மோடு, பப்ளிக் மோட்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போகணும், அந்த பஸ் ஃபெசிலிட்டிஸு அதெல்லாம் உட்பட உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்மளோட சேனலில் லைக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வருது. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ ஏன் லைக் வரல, ஏன் பிடிக்கலையா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.